இந்தியா முழுவதும் நமோ நமோ நமோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 2.5 வருடத்துல அந்த நமோ மாறி நம்ம நெத்தில நாம மட்டும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்க போனாலும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மோடி அவர்களிடம் கேட்கணும், இது வரைக்கும் உங்க கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர், அருண் ஜேட்லி அவர்களும் இல்ல பிரதமர் மோடி அவர்களும் இல்ல அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேர், எம்பி இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், யாராவது ஏடிஎம் வாசல்ல பேங்க் வாசல்ல நின்னபடி நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. ஏன் அவங்களுக்கு மட்டும் 4000 ரூபாய் கொடுத்தா போதுமா? இல்ல 4000 ரூபாயில அவங்க குடும்பம் நடத்துக்கிறாங்க? இல்ல, நம்ம எல்லாரும் டாக்ஸ் கட்டுறோம், அதுல தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்ட சம்பாதிக்க பணம் உங்களது, வரி கட்டுறது நீங்க. வரி கட்டுறது நிலைமையில இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு மோடி அவர்களுக்கு ஒரு ஞானம் வருது, இல்ல அந்த 500 ரூபாய் நோட்டு தடை பண்ணிட்டோம்னா கருப்பு பணம் வாங்கிடலாம். எப்படி? 2014 நீங்க பிரதமர் வரும்போது 100 நாட்கள்ல வெளிநாட்டுல இருக்கிற கருப்பு பணத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு மக்கள் வீட்டுல அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. வந்ததா? 100 நாள் போய் 600 நாள் தாண்டி நம்மளால ஏதோ செய்ய முடியாது. இதுதான் ஆரம்பத்துல முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் சொன்னாரு, அன்னை சோனியா காந்தி அவர்களும் சொன்னாங்க, இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொன்னார். அதே மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர், முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்களும் பிரணாப் முகர்ஜி அவர்களும் இதுதான் சொன்னாங்க. கருப்பு பணத்தை வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் நம்ம வீட்டுல பிள்ளைங்க படிக்க வைக்கணும், இல்ல ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக 500 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட், 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு எங்கேயாவது ஒரு கட்டி போட்டலாம் கட்டி அரிசி டப்பாக்குள்ள இல்ல கிச்சன்ல எங்கேயாவது யாருக்கு தெரியாத இடத்துல நம்ம வச்சுட்டு அது பாதுகாக்கிறோம். எதுக்காக? திடீர்னு நாளைக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உடல் ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா, நம்ம சேமிக்க வச்ச அந்த பணம் நம்மளால கண்டிப்பாக தேவைப்படுங்கிறதுக்காக. ஆனா மோடி அவர்கள் எதுவுமே யோசிக்காம திடீர்னு 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க ரத்து பண்றீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக நோட்டுகள் தயாரிச்சு நீங்க பண்ண வேண்டாம். மக்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும் அதுக்காக நீங்க எல்லாமே ஆர்பிஐ மூலமாக நீங்க தயாரிச்சு செஞ்சு மக்களுக்கு இமீடியட்டா தர வேண்டாம். முன்ன பின்ன எதுவுமே யோசிக்காம, மக்கள் பத்தி ஒரு துளி கவலைப்படாம திடீர்னு ஒரு முடிவு, இந்த முடிவு எடுத்ததுனால மோடி தான் மிகப்பெரிய பிரதமர், மோடி தான் மிகப்பெரிய அறிவாளி மக்கள் சொல்லணும். ஆனா இன்னைக்கு மக்கள் திரும்பி கேள்வி கேட்கிறாங்க, மோடி அவர்களே 50 நாட்கள் சொன்னீங்க, 50 நாட்கள் தாண்டியாச்சு, இன்னும் ஏடிஎம் வாசல்ல மக்கள் கியூல நின்னுட்டு இருக்காங்க, 100 பேருக்கு மேல மக்கள் இறந்து போயிருக்காங்க கியூல நின்னுட்டு, அவங்களால நிக்க முடியல. ஒரு பெண் ஏடிஎம் வாசல்ல குழந்தை டெலிவர் பண்ணிருக்கா, பிரசவம் பார்த்திருக்காங்க. இதுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? எத்தனை கிராமத்துல பணம் கையில இல்ல, பள்ளிக்கூடத்துல என்னால பணம் கட்ட முடியல, அதனால என்ன பண்ணிருக்காங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு யாருங்க பொறுப்பு? யார் அதுக்கு பொறுப்பை எடுத்துக்க முடியும்? மோடி அவர்கள் மட்டும், இந்த அரசாங்கம் மட்டும். ஏடிஎம்ல 2000 ரூபாய் நோட்ஸ் உள்ள வர மாட்டேங்குது, ஏன்னா இவங்க அச்சு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மெஷின்ல அந்த 2000 ரூபாய் நோட் செல்லாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஒண்ணு அந்த மிஷின் சரி பண்ணிருக்கணும், இல்ல அந்த மிஷினுக்கு எந்த நோட் செல்லும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பணத்தை நீங்க அச்சம் பண்ணி செஞ்சிருக்கணும். ரெண்டுமே பண்ணல. மோடி அவர்களே, இன்னைக்கு இந்தியால கோடிக்கணக்கில் வாழ்ற மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம், எல்லா பணமும் கருப்பு பணம் கிடையாது. கருப்பு பணம் ஒரு 1% தான் இருக்கும், மீதி 99% மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். அது அந்த பணம் செல்லாதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் தினமும் பேப்பர் திரும்பி பாருங்க, ஏதோ ஒரு பாஜக வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பணம் கிடைச்சிருக்கு. அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது புது நோட்டுகள் 2 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 55 லட்சம், 35 லட்சம் அப்படி புது நோட்டுகள் கிடைச்சிருக்கு. இங்க மக்கள் பேங்க் வாசல்ல, ஏடிஎம் வாசல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெயில் வந்தாலும், புயல் வந்தாலும், கஷ்டம் இருந்தாலும் சாப்பிடாம எங்க அந்த
அந்த இந்த கியூல நிக்கிறாங்க, அந்த கியூல இருந்து தாண்டி போனோம்னா ஐயோ மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வரணுமே அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து வெளியில போகாம, சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, பாத்ரூம் போகாம பெண்கள் முதல்ல நினைச்சு பாருங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த கியூல நிக்கிறாங்க, பாத்ரூம் கூட போக முடியாத அந்த பெண்கள். அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க? அவங்க தான் கருப்பு பணத்தை வச்சிருக்காங்களா? கருப்பு பணத்தை வாங்குறவன் யாருங்க பேங்க் கியூல நிக்கிறான்? யாருமே கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க. இந்த மாற்றம் வரணும். அதுக்கான மாற்றம் இப்பல இருந்து ஆரம்பிக்கணும். 2019 பாஜக கவர்மெண்ட்க்கு, மோடி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். உங்களை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாத்திருக்கீங்க. ஆனா அதுக்காக 10 வருடங்கள் மட்டுமல்ல, மோடி அவர்களும் பாஜக எப்பவுமே கேட்கிற கேள்வி 60 வருடங்கள் 70 வருஷம். இந்த வருஷம் வரும்போது 70 வருடம். இந்த 70 வருடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு கணக்கெடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒரு டீ கடைக்காரன் ஒரு பிரதமர் ஆகிறார்னா அதுக்கு காரணமே காங்கிரஸ் கொடுத்த உங்களுக்கு அதிகாரம். யார் வேணாலும் ஒரு பிரதமர் ஆகலாம், யார் வேணாலும் ஒரு ஜனநாயக ரீதியாக நீங்க கட்சியில சேரலாம், நீங்க வந்து கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணலாம். அந்த அதிகாரம் ஜனநாயக ரீதியாக கொடுத்தது காங்கிரஸ். இந்த அளவுக்கு மக்கள் பேசுறாங்க, இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க, அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது காங்கிரஸ். போராட்டம் காங்கிரஸ்க்கு புதுசு கிடையாது. இந்தியாவுக்கு போராட்டம் என்ன சொல்லி கொடுத்தது காங்கிரஸ். இது மட்டும் மனசுல இருக்கட்டும். 2019 கண்டிப்பாக பாஜக கவர்மெண்ட்க்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டணும். அதுக்காக இப்போவே நம்மளை தயார் பண்ணிக்கணும். இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.